நான் பிஜேபியில இல்ல. ஆனா பிஜேபி கொள்கையே எல்லாமே பின்பற்றணும்னு சொல்லிக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 வருஷமா ஆட்சி நடந்ததுன்னா 5 வருஷத்துல அவங்க எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா திமுக போது கடுமையான விமர்சனங்களை வச்சு மக்கள் முன்னாடி திமுக இப்படிதான், இவங்களுடைய ஊழல் இப்படிதான், இவங்களோட மன்னர் ஆட்சி இப்படிதான் அப்படின்னு கடுமையா விமர்சனம் வச்சு மக்கள் மீது ஒரு வெறுப்பு பார்த்தீங்கன்னா திமுக மீது வர வச்சிருந்தாங்க. வர வச்சு 3 வருஷத்துல முடிஞ்ச உடனே 4வது வருஷத்துல தமிழ்நாட்டு விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தொடங்குறாரு. அவரு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தொடங்கினே ஓகே திமுக மீது ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கட்சி நம்மளுக்கு வேண்டாண்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் உடைச்சு விட்டாங்க உண்மைகள் எல்லாமே. அப்போ விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம புதுசா வரக்கூடிய கட்சிக்கு மாற்றத்துக்கு விரும்புவோம் அப்படின்னு அந்த கட்சிக்கு எனக்கு போட்டாங்க. திமுக வந்து வேஷம் போடுற ஒரு இது குள்ளநரி கூட்டம் மாரி வேஷம் போட்டு, நான் அந்த குள்ளநரி வந்து சிங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுன்னு தெரியுமா, அந்த மாரி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுற ஒரு கூட்டம் தான் திமுகவா இருக்கு. ஏன் அப்படின்னா உண்மையாலுமே அவங்க தமிழுக்காக போராடினவங்களா இருந்தாங்கன்னா தமிழுக்கு ஆதரவாக பல கல்லூரிகளில் தமிழ் மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேச்சாளர் உருவாக்கி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். ஆனா திமுக பண்ணிச்சான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அப்படின்னு மும்மொழி கொள்ளி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னா பிஜேபி போராடும் போது ஏதாவது 3வது ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது திமுக வந்து தடுக்குது. ஏன் தடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க பள்ளியில் வந்து எல்லா மொழியும் கற்றுக்கலாம். இவங்க வந்து தனியார் பள்ளியை வச்சு நடத்துவாங்க. அந்த மொழியில் வந்து எல்லா மொழியும் இருக்கும், எல்லா மொழியும் கற்றுக்கலாம். ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 2 லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படின்ற போது அது பார்க்கும்போதே சில பேருக்கு தோணும். அப்போ ஆனால் பிஜேபியை சப்போர்ட் பண்ண சில பேரை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கூட அது வந்து பிஜேபி சைடு இருந்து பார்க்கும்போது நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் ஹிந்தி கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேசணும், தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியும் பேசணும். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த லாங்குவேஜில் அவங்கக்கிட்ட நம்ம பேசி கற்றுக்க முடியும். ஆனால் இது 2 மொழி தான் இருக்கணும்னு சொல்லும் போது ஏன் 2 மொழி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 3வது ஒரு மொழி நம்ம கற்றுக்கிட்டா அங்கே இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு நம்ம தெலுங்கு கற்றுக்கணும்னு வச்சுங்களேன், அப்புறம் தெலுங்குல இருந்து வரவங்க எல்லாம் இங்கே செட்டில் ஆயிட்டாங்கன்னா நம்ம மொழி கொஞ்சம் அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பயம். அப்போலேருந்தே அதுதான் பயமா இருக்கு. ஆனா இவங்க அதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலையுமே வந்து இருமொழி கொள்கை தான் இருக்கணும், எல்லா பள்ளியிலையும் இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கடைபிடிச்சாங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப பணம் இருக்கிறவன் நீ என்ன மொழி வேணா கத்துக்கலாம், என்ன பள்ளிக்கூடம் நாங்க என்ன வேணா. அப்ப பணம் இல்லாத நாங்களாம் கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, அப்ப வேலைன்னு ஒரு இடத்துல வரும்போது 2 பேரும் காம்படிஷன் வைக்கும் போது பணம் இருக்கிறவன் ஹிந்தி கத்துக்கிட்டவனுக்கு தான் அங்க வேலை அதிகமா முன்னுரிமை. அதான் சொல்றேன். அப்ப பணமே இல்லாம ஏழை மக்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்காதுல்ல. ஆமா, அதுதான் சொல்றேன். ஏன்னா இது இப்ப மும்மொழி கொள்கை கட்டாயம் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்லா இதுவும் படிக்கணும், ஆர்வம் வேண்டாம்னா எல்லாமே வேண்டாம் அப்படி கொண்டு வரணும். இல்ல அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாலுகளா இருக்கணும், சென்னையில இருக்கு இல்லையா? ஆமா. சோ அந்த மாலுலயே போய் நம்ம போய் படிச்சுட்டு போய் வேலை கேட்க போனாலுமே கேக்குறாங்க ஹிந்தி தெரியுமா, தெரியுமாப்பா உனக்கு, எதனா துணி கடை எங்க துணி கடைக்கு போனாலும் ஹிந்தி தெரியுமாப்பா உனக்கு? ஏன்னா அங்க பெரிய பெரிய பிராண்டு அங்க விற்கும் போது எல்லாமே பெரிய பெரிய செலிபிரிட்டி அங்க வராங்க. அங்க செலிபிரிட்டி வரும்போது எல்லாமே அவங்க எல்லாமே தெரிஞ்சு இவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க வராங்க. அப்போ உனக்கு ஹிந்தி தெரிஞ்சாதான் கஸ்டமர் கரெக்டா நீ வந்து சேல்ஸ் பண்ணுவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கே கொடுக்காம ஸோ யாரெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கான முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான சம்பளத்தை அங்கே கொடுக்கப்படுது இல்லையா? சாதாரண படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு சாதாரண ஷூ கடைக்கு போகலாம், இல்லை துணி கடைக்கு போகலாம்னா கூட அந்த இடத்துல சென்னையில் வந்து என்ன கேட்குறாங்க, ஹிந்தி கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், நீ பணக்காரனுக்கு எல்லாம் கிடைக்கும், ஏழைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது, கடைசி வரைக்கும் நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாடோட நிலைமையா இருக்கு. நீ ஒரு வேண்டாம்னா எல்லாத்தையும் ஒழிக்கணும். எல்லா இப்போ அரசு பள்ளிகளில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை தான் பிரைவேட்லேயே நம்ம கொண்டு வரணும். ஆனால் பிரைவேட்டில் பணம் இருக்கிறோம் என்ன ஒன்றா பண்ணுவான், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ படிக்கிற எங்ககிட்ட காசு இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் நாங்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்கணுமா அப்படின்னு என்னோட வந்து அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அண்ணாமலை அவர்கள் திமுக கடுமையாக பார்த்தீங்கன்னா இது மூலியமா விமர்சிச்சிருந்தாரு. அண்ணன் விஜய் அண்ணன் மீதும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு, ஓகேங்களா? ஆனால் அது ஃபுல்லாமே அறுவடை பண்ணது யாரு? அண்ணாமலை அவர்கள் திமுக மீது கடுமையான விமர்சனம் வச்சது, அது அறுவடை பண்ணது யாரு? அறுவடை பண்ணது விஜய் தான் பண்ணது. என்ன எப்படி அறுவடை பண்ணாரு? எப்படின்னா அண்ணாமலை அதான் சொன்னேனே, கட்சியை வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா வலுப்படுத்தி எதிர்கட்சியா பிஜேபியும் திமுகவுக்கு எதிர்கட்சியா தான் இருந்துச்சு.
இரட்டையிலே ஒரு கட்சி இல்ல. உண்மையா ஆதரவு உண்மையாலுமே இப்ப கூட இந்த ஆட்சியில தோத்து போனது, இரட்டையில தோத்து போனது காரணம் என்னன்னா அவங்க ஒழுங்கா செயல்படல. மக்கள் மத்தியில எந்த விஷயத்தையும் செயல்படவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எனக்குலாம் அண்ணாமலை யாருன்னே தெரியாது. அப்ப அண்ணாமலை பத்தி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அவர் எடுத்து அந்த மும்மொழி கொள்கை வரும்போது அவர் வந்து பேசுறாரு. அதே மாதிரி வந்து இப்ப ஊழல் பண்ண அதிகாரிகள்லாம் வந்து நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன போதெல்லாம் அப்பதான் மக்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமா போறாரு அண்ணாமலை. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு கேட்டா வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாரு, எதுவுமே பண்ணல. அண்ணாமலை எதிர்த்துன்னு இருந்தாரு. ஆமா, அண்ணாமலை ஐயோ பிஜேபி இருக்க கூடாது, கூட்டணி வைக்க மாட்டேன். ஆமா, அததான் சொல்றேனே. அவங்க வந்து அவருக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரிஞ்சு போச்சு, அண்ணாமலை வந்து வளர்ந்துகிட்டு போறது மக்கள் வந்து விரும்புறாங்க. இப்ப வந்து அப்படி விரும்பும் போது அந்த இடத்துல நம்ம இல்லாம போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பிஜேபியில வந்து அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி தான், நீங்க அப்படி அவரு வந்து பதவியில் விட்டு தூக்கினாதான் நான் வந்து கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் கட்சியில இருந்து வெளியே வந்த உடனே எந்த பொறுப்பும் கொடுக்கல பிஜேபியில இருந்து. அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி, என்னங்க ஒரு திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியை கொண்டு வந்த ஒரு பிஜேபிய அண்ணாமலையை வந்து தூக்கிட்டு இன்னைக்கு எதுவும் தான் பொறுப்பும் கொடுக்காம இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, விஜய் ஜெயிச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா சீமானனும் அண்ணாமலை அண்ணனுங்களும் தான். அவங்க 2 பேரும் விஜய் அண்ணா ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜயோட பங்கு வேற, அண்ணாமலை பங்கு வேற. ஏன் எதனால சொல்றேன்னா, அவங்க அந்த எதனால அவங்க சொல்றாங்கனாக்கா, அண்ணாமலை அவர்கள் சீமானன் அவர்கள் இவங்க 2 பேருமே திமுக மீது மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்கள் வச்சு கொண்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா ஆட்சி நடந்ததுன்னா 5 வருஷத்துல அவங்க எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா திமுக போது கடுமையான விமர்சனங்களை வச்சு மக்கள் முன்னாடி திமுக இப்படிதான், இவங்களுடைய ஊழல் இப்படிதான், இவங்களுடைய மன்னர் ஆட்சி இப்படிதான் அப்படின்னு கடுமையா விமர்சனம் வச்சு மக்கள் மீது ஒரு வெறுப்பு பார்த்தீங்கன்னா திமுக மீது வர வச்சிருந்தாங்க. வர வச்சு 3 வருஷத்துல முடிஞ்ச உடனே 4வது வருஷத்துல தமிழ்நாட்டில் விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தொடங்குறாரு. அவரு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தொடங்கினே ஓகே, திமுக மீது ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கட்சி நம்மளுக்கு வேண்டாண்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை சீமானவர்களும் உடைச்சு விட்டாங்க உண்மைகள் எல்லாமே. அப்போ விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம புதுசா வரக்கூடிய கட்சிக்கு மாற்றத்துக்கு விரும்புவோம் அப்படின்னு அந்த கட்சிக்கு எனக்கு போட்டாங்க. அப்போ இவங்க ஜெயிச்சுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனும் சரி சீமானனும் அண்ணாமலை அண்ணங்களும் தான். இவங்க 2 பேர் பேசாம இருந்ததுதான் இன்னைக்கு மீண்டும் திமுக ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து திமுக ஓரளவுக்கு உடைச்சது உண்மைதான். ஏன்னா திமுக பண்ண ஊழலாம் ஓரளவுக்கு வெளிக்கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஏன்னா அந்த நம்பிக்கையை உடைச்சது. சீமான் வந்து எதுவும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. பேனா வச்சு அது பேச்சுக்காக இப்படி பேசுறது, அப்புறம் மறுநாள் போயிட்டாங்க அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறது, அதெல்லாம் வந்து சீமான் பண்ணது. அதெல்லாம் மக்களிடையே இன்ன வரைக்கும் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர அவர் வந்து தலையில தூக்கி வச்சு அண்ணா நீங்க தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு யாருமே வந்து இப்ப வரைக்கும் சீமானை வந்து கொண்டாடல. அண்ணாமலைக்கு வந்து இளைஞர் பட்டாளம் உருவாக்குனாரு தனிப்பட்ட முறையில். ஆமா, தனிப்பட்ட முறையில. ஏன்னா பிஜேபினா என்னன்னே தெரியாம இருந்த ஒரு இதுல பிஜேபியே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க ட்ரை பண்ணாரு. ஒரு நல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாங்க யாரு, கனிமொழின்ற பாரு, தமிழிசை. பிஜேபியில தமிழ் இசை இருந்தாங்க. தமிழ் இசை இருக்கும்போது கூட இது அதிகமா பேசப்படல. அதுக்கப்புறம் எச் ராஜா இருந்தாரு, அப்போ கூட வந்து சின்ன சின்ன சர்ச்சைகள் தான் வரும். ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியில எல்லாருமே பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து ஓகே இப்படி ஒரு தலைவர் அண்ணாமலை இருக்காரா அந்த பிஜேபியில அப்படின்னு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். சீமான் வந்து சும்மா அது வாய் பேச்சுல பேசுறது, நான் வந்து அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லுவாரு தவிர இது வரைக்கும் எந்த ஒரு செயலும். நிறைய பேர் சொன்னாங்க சீமான் அண்ணன் சீமான் அண்ணன் சொல்ல பார்த்தோன்னா 2018 2021 வரைக்குமே சீமான் அண்ணன் சொல்ல கேட்க ஆக்கப்பூர்வமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கேட்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் பெரிய ஒரு ஜோக்கரா தெரியுது அப்படின்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதான் உண்மை. அவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் போன வாட்டியே வந்து முதலமைச்சர் ஆயிருப்பேன், நான் முதலமைச்சரா கால வைக்கிற டைம்ல கமலஹாசன் வந்து என் ஓட்டுலாம் உடச்சிட்டாரு, இப்ப நான் மறுபடியும் கொஞ்சம் மேல முன்னேறி வந்து இன்னொரு கால எடுத்து வைக்கிறேன், இப்ப விஜய் வந்து என் ஓட்டுலாம் உடச்சிட்டாருன்றாரு. அப்ப உண்மை தானே? எது உண்மை? அவர் வரும்போது ஒரு நடிகையின் பின்னாடி போறதுக்கு காரணம் என்ன?
நீங்க உண்மையா ஒரு தலைவனா நீங்க எதுவுமே பண்ணாதாலதான் நான் அந்த பக்கம் போறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், தன் கூட்டத்தை நமக்குள்ள கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க அந்த கட்சியை ரொம்ப வலுப்படுத்துற அளவுக்கு நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா கேட்டா, நீங்க பேசி சும்மா 4 பேர் மேடை போட்டு அவன் இவன் அவன் அப்படி இப்படின்னு பேசி திட்டா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறேன் நீ? அதெல்லாம் ஒரு காலமும் சீமானால முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிளையில இருந்து நீ கட்டமைப்பு ஏற்படுத்தணும். ஒரு கிளை செயலாளர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் பண்ணே வரணும். நீ மேடை போட்ட உடனே அந்த கட்சி இந்த கட்சி அதை பத்தி பேசுறது இல்ல. நீ அந்தந்த கிராமங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசணும். அந்த மக்களோட அந்த எந்தெந்த இதுவோ அவனும் மேடை ஏற்றி பேச வச்சிருக்கணும். சும்மா மேடை போட்ட உடனே 1 hour இவரே வந்து பேசி முடிச்சுட்டு நான் தான் இங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு இறங்கிட்டு வந்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாரும்? அப்படின்னா எப்படி போடுவாங்க? அதனால வந்து ஒரு இது பேச்சு அவரை பேசுறதுனால தான் தோத்து போனது காரணம். பேசாம இருந்தா கூட மக்கள் ஓட்டு வாங்கிருப்பாரு. ஆமா சரி, ஓகே. இப்ப அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ வந்து 22 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இயக்கத்து மூலமா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கட்சியாவே மாறல. அதுக்குள்ளே 25 லட்சம் பேர் பார்த்தா 22 இன்னைக்கு வரைக்குமே 22 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குன்னு நம்புறீங்க? ஆமா, இணைஞ்சிருக்காங்கன்னா எப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா, பிஜேபியில் அதான் சொன்னேன். பிஜேபியில் வந்து ஒரு ஆர்வத்தோட அண்ணாமலை பின்பற்றி போனவங்க அங்கே பிஜேபியில் வந்து அண்ணாமலை வந்து கட்சி விட்டு விலக உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்த தொண்டர்கள் பிஜேபியில் இருக்கிறவங்க தான் அண்ணாமலைக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாரி அதிமுகலையும் இந்த பக்கமும் போக முடியாது, விஜய் பக்கமும் போக முடியாமல் திமுக பக்கமும் போக முடியாதவங்க அண்ணாமலை பக்கம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம அங்கே போவோம்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிறவங்களும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ 20 லட்சம் பேர் அவருக்கு வந்து வந்ததுக்கு காரணம், ஆதரிச்சிருக்காங்க. ஆமாம், இதுவே பிஜேபியிலே இருந்திருந்தால் அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளோ பேர் பார்த்தோன்னா ஆதரவு கொடுத்துருப்பாங்களா? ஆதரவு கொடுத்துருப்பாங்களான்னா அந்த பதவியிலே அந்த பொறுப்பிலே இருந்துதான் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்லேயே கூட 2-3 இடத்துல பிஜேபி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அண்ணாமலையை வந்து பதவியில இருந்து தூக்குனதால தான் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய பேர் இளைஞர்கள், நான் சொல்ல நீங்கள் எந்த சர்க்கிளில் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மக்கள்கிட்ட கேட்ட வரைக்குமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அண்ணாமலை அவங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சதுனால தான் நான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன், இல்லை நான் பிஜேபியே இருந்திருந்தானாக்கா நான் கண்டிப்பாக வந்து நான் ஆதரவு கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் நம்புறீங்க? அதான் சொல்கிறேன், இந்த 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா பிஜேபிக்கு அப்போ இருக்கும்போது அண்ணாமலை இருந்திருந்தா ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதேமாரி 2-3 தொகுதி பிஜேபி வந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து பிஜேபி அண்ணாமலை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணதால் தான் பிஜேபி வந்து தமிழகத்துக்கு வேண்டான்னு அனைத்து கட்சிகளும் சில கட்சிகள் பார்த்தோன்னா தமிழகத்தில் பிஜேபி வேண்டான்னு ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி கட்சிகள் ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? மதவாத அரசியல் பண்றாங்க. மதவாத அரசியல்னா இப்போ நான் வந்து ஏசப்பா குமரனாச்சுக்கா, நீங்க வந்து என்ன வந்து ஒரு வெறுப்புணர்வோட பாக்குறது, இவ அந்த மதம் அவன் அதே மாதிரி பாக்கிறது, அதே மாதிரி முஸ்லீமா இருந்தாலும் அவன் அந்த இதுன்னு ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கும்போது அப்ப எங்க ஓட்டுகள்லாம் நீ வேணான்னு சொல்ற, அதே எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி உங்க மதம் மட்டும்தான் நீ பெருசுன்னு என்ன சொல்லும் போது எங்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு வலி ஏற்படுத்துது. அப்ப இது மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து நாங்க இப்ப நான் இந்துவும் முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாம் ஒன்னா இருக்கும் போது நீ அந்த இடத்துல வந்து இந்து மட்டும்தான் இங்க எல்லாமே அப்படின்னு சொல்லும் போதே அங்கேயே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுது. அதுதான் இங்க காரணம். மதவாத அரசியல வந்து அவங்க கொண்டு வராம நார்மலா எல்லாருக்கும் தேவையானது மாரி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஆதரிச்சுப்பாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அவங்க மதவாத அரசியல் மட்டும் தான் பண்றாங்க. அதனாலதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி வேண்டாம்னு மக்கள் சொல்ற ஒரே காரணம். ஓகே, இப்போ மாநாடு நடத்தினாங்க இல்லையா அண்ணாமலை அவர்கள், அங்க பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறாங்க, வெளியும் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் 2031 வருமானு கேட்டா மிகப்பெரிய சவாலா இருப்பாரா அண்ணாமலை அவர்கள்? கண்டிப்பா. அதான் சொல்றேனே, இப்ப திமுக எடுத்த நடவடிக்கை இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திமுகவோட சாயம் இப்பதான் வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ஏன் சொல்றேன்னா மக்கள் அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாம் கேள்வி கேட்க, இதுக்கு முன்னாடி திமுக 5 வருஷம் இருந்துச்சு என்ன பண்ணுச்சுன்னு மக்கள் இப்பதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். ஆமா, ஏன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா ஊழல் பண்ணியிருந்தா லஞ்சம் வாங்கிட்டு இருந்தவங்களாம் இப்ப மக்கள் இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஏன் லஞ்சம் வாங்கினாங்க, அதுக்கு முன்னாடி ஏன் ஊழல் பண்ணாங்கன்னு மக்கள் இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கே திமுகவால வாயை திறக்க முடியல. திமுகவால இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போச்சுன்னா அண்ணாமலை மேல வந்துருவாரு. அண்ணாமலை மேல வந்துட்டாருன்னா விஜய்க்கும் அண்ணாமலைக்கு தான் போட்டியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன்னா இளைஞர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா 2 கட்சிக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு. அது எந்தெந்த கட்சிக்குனாக்கா
ஸோ வந்து அண்ணாமலையான் அவர்கள் இழக்கத்து மூலியமா வச்சிருக்க கட்சி தொடங்கினாக்கா அவருக்கு கட்சிக்கும் விஜயண்ணா கட்சிக்கும் தான் மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டி இருக்குன்னு ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அண்ணாமலையான் அவர்கள் என்ன நினைச்சிட்டு கொண்டு இருப்பார்? என்ன இந்த கட்சியை ரொம்ப வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ட்ரை பண்றாரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு அது வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா ஒரு கோரிக்கை, நம்ம உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, ஆனா ரோடு சரியில்லைன்னா எங்களுக்கு ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படின்னு மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா விஜய் மேலதான் நம்பிக்கை இருக்கு, கேட்கறாங்க. செய்யறாங்கன்றத தாண்டி நம்ம சொன்னதை கேட்கறாங்க, மக்கள் முன்னாடி ஒரு நம்பிக்கை உருவாகுது. அப்படின்னும் போது நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்பிக்கை உருவாக்கும் போது இப்ப அதே பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா மக்கள் மனசுல அந்த நம்பிக்கை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சுக்கிட்டு அவரும் வந்து திமுக வந்து இவ்வளவு நேரத்துக்கு திமுக ஆட்சியில் இருந்திருந்தா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அண்ணாமலை ஸ்டாண்டர்டு தனியா ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருப்பாரு. ஏன்னா அவ்வளவு திமுகவோட எதிர்ப்பு அவர் அண்ணாமலைக்கு தெரியும். என்னென்ன இவங்க பண்ணிருக்காங்கன்னு உடனடியா அந்த ஸ்டெப் எடுத்து மேல இவ்வளவு நேரத்துக்கு ட்ரெண்டிங்ல இருந்திருப்பாரு அண்ணாமலை. ஆமா. ஆனா வந்து விஜய் மேல அந்த குற்றச்சாட்டை அவரால் வைக்க முடியல. அவரு என்ன வைக்கிறாருன்னா இப்போ அவங்களே புதுசா தான் வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மேல நான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு அண்ணாமலை மேடையிலே சொல்றாரு, ஆதரவு கொடுக்குறாரு. ஆமா, நான் அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறது, அவங்க பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம், அதை வச்சு நம்ம வந்து பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு, காத்துட்டு இருக்காரு. போருக்கு முன்னாடி காத்துட்டு இருக்காரு அவர் வந்து. நான் வந்து களத்துல இறங்கிட்டேன், ஆனா களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அந்த களம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, அண்ணாமலை ஆதரவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணாமலை ஆதரவுகளுக்கு என்ன சொன்ன, இந்த 5 வருஷம் ஆட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 5 வருஷத்துல ஏதோ ஒரு பின்னடைவு விஜய்க்கு ஏற்பட்டால் அண்ணாமலை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வராரா இல்ல மக்களுக்கான சேவைகள் பண்ண வராரா? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நிறைய அவரோட பிளான் நிறைய வச்சிருக்காரு. ஆனா ஒன்று பிஜேபியோட சாயல்ல தான் அவர் வரும்னு அவர் வாயில சொல்லிட்டாரு ஓப்பனா. நான் பிஜேபி என்ன கொள்கையை பின்பற்றுறதோ, பிஜேபி என்ன செயல்பாடுகளை பின்பற்றுறதோ அதுதான் நானும் பின்பற்ற போறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா நான் பிஜேபியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் பிஜேபியில இல்ல, ஆனா பிஜேபியோட கொள்கையை நான் எல்லாமே பின்பற்றணும்னு சொல்லிக்கிறாரு. அப்படின்னும் போது அதுதான் மக்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அப்ப மதவாத அரசியல மீண்டும் தமிழ்நாட்டுல அண்ணாமலை உருவாக்க போறாரா அப்படின்றத ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அவரோட இல்ல அண்ணாமலை அவர்கள் பெரியாரை பின்பற்றுவாரா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பின்பற்றுவாரா, இல்ல எல்லாருமே பின்பற்றுவாருங்களா? சோ திராவிட கட்சிகள் என்னென்னலாம் தலைவர்களே பார்த்தனாக்கா கட்சி என்ன சொல்லுவாங்க, கட்சியுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க, கொள்கையா? கொள்கை தலைவர். ஓகே, அதாவது திராவிட கட்சிகள் கொள்கை தலைவராக யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அதே போல அண்ணாமலையான் அவர்களுக்கும் புதுசா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள்லாம் இவரும் பின்பற்றுவாரா? ஏன்னா புதுசா விஜய் அண்ணா தொடங்கினாரு, அவரும் பார்த்தோன்னா டாக்டர் அம்பேத்கர் இருக்கட்டும் இல்ல மாரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு பேர் வச்சு கொள்கை தலைவராக அறிவிச்சிருந்தாரு. ஓகேங்களா? இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்? அதான் இப்ப அவரு நிலைப்பாடு என்னன்னா மக்களோட இது புரிஞ்சுக்கிட்டாரு ஓரளவுக்கு. தமிழ்நாட்டுல இதுதான் மக்கள் விரும்புறாங்க, இது நோக்கிதான் நம்ம வந்து அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. மக்களோட பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அதான் சொல்றேன்னே, இந்த மதவாத அரசியல்லாம் அவர் பேச மாட்டாரு அதிகமா மேடையில. ஆனா அவர் உள் உணர்வு என்னன்னா பிஜேபி என்ன பின்பற்றதோ அதை தான் பின்பற்றோம்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து மக்களுக்கிடையே வரும்போது பிஜேபி என்ன அழுத்தங்கள் கொண்டு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து இவர் மக்கள்கிட்ட ப்ரெஷர் பண்ண மாட்டாரு. பிஜேபி உதாரணத்துக்கு பிஜேபி இதுதான் பண்ணணும்னு சொல்லும் போது இவரே வந்து அதை சொல்ல மாட்டாரு, அமைதியா கடந்து போயிடுவாரு. அப்படின்னும் போது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்படின்னும் போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள நுழைய மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலையான் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து நம்ம பேசும். ஓகே, முடிச்சலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி முடிக்கலாம் எப்படி முடிக்கலாம் அண்ணாமலை பற்றி பேசுனது உங்களோட கருத்து என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? ஸோ நம்மளுடைய அருள் தானே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? அருள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் புரிதலோட அண்ணாமலையான் அவர்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு இளைஞரனாக அரசியல் புரிதலோடு துணிச்சலாக பேசக்கூடிய
ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறாருன்றது உண்மை பாராட்டக்கூடிய விஷயம் தான். நிறைய இளைஞர்கள் அரசியல் பற்றி பேசுப்பா அப்படி மைக்க கொடுத்தாலுமே தெரிச்சு ஓடிடுறாங்க. ஏன்பா உங்ககிட்ட விஷத்தை கொடுத்தாப்பா நான் பாட்டு பேச சொல்கிறேன் இல்லை அதை பற்றி சொல்ல சொல்கிறேன்னாக்கா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் எத்தனை வாட்டி இந்த மக்கள்கிட்ட போய் டேரெக்டாகவே மக்கள்கிட்ட சர்வே எடுத்திருக்கேன். ஆனால் அவங்ககிட்ட கேட்கும்போது ஐயோ நான் அண்ணாமலை பற்றி பேசணுமா, விஜய் அண்ணா பற்றி பேசணுமா, திமுக பற்றி பேசணுமா, நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்பா சினிமாவில் எப்படி நடிச்சிருக்காங்க அதை பற்றி பேசுப்பா அப்படின்னா முன்னாடி நான் வந்து பேச வரேன்றாங்க. அந்த அளவு சினிமா மோகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் தூக்கி வெளியே போட்டு மக்களுக்கான சேவைகள் யார் பண்ணுறாங்களோ, மக்களுக்கான உதவிகள் யார் பண்ணுறாங்களோ அவங்கள ஆதரிங்க. நம்ம அருள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அரசியல் புரிதலோ சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு உங்களின் ஒருத்தராக பேசிக்கின்றான்னு இன்றோடு உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனல் மறக்காமல் சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.